ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி மாரி சேனல். நான் உங்கள் மாரி. என்ன மாதிரி நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்து படிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, தமிழ்ல தான் பேசுவோம். நம்ம வந்து பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறோம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தோன்னா, டிஎன்பிசி நல்லாவே தெரியும். சரிங்களா? என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்ப டிஎன்பிசின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அ டிஎன்பிசின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தோன்னா, குரூப் 4 சரிங்களா? ஸோ குரூப் 2, குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எக்ஸாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா நெறைய எக்ஸாம்ஸ் இருந்தாலும், நமக்கு அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்ஸ் நல்லா தெரியும். இப்ப அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம விளாக் பார்க்க போறதில்ல. நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா பார்க்க போறோம். ஸ்டடி விளாக் இன்னைக்கு வந்து பார்க்க போறதில்ல. சரிங்களா? எஸ்எஸ்சி எக்ஸாம். ஸோ அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, ஆ இதிலேயே வந்து பார்த்தோன்னா நெறைய எக்ஸாம்ஸ் இருக்குங்க பாருங்க. சிஜிஎல், சிபிஓ, பேஸ் 13, சிஹெச்எல், எம்டிஎஸ், ஜிடி அப்படி இப்படின்னு நெறைய வந்து பார்த்தோன்னா இருக்குது. சரிங்களா? பேஸ் 12ன்னு கூட ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அத நம்ம விட்டுறலாம். அது ரொம்ப கொஞ்சம் அதாவது என்ன கொஞ்சம் சுத்தா இருக்கும். காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரிங்களா? அதாவது சுத்தா இருக்கும். நெறைய வந்து இருக்கும். எக்ஸாம்ஸ் உள்ளயே நெறைய வந்து இருக்கும். இப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்க போறது, இப்போ நமக்கு இதில சிஜிஎல் சரிங்களா? சிபிஓ பேஸ் 13, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி ரைட்டா? இவ்வளோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதில. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த பேஸ் 13 சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நெறைய சின்ன சின்ன எக்ஸாம்ஸா நெறைய வந்து இருக்கும். டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால இத வந்து இன்னொரு நாள்ல நம்ம வந்து பார்த்தோன்னா, தெளிவா நம்ம பார்க்கலாம். அதேமாரி இந்த சிபிஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது நம்ம ராணுவம் இருக்கு இல்லையா? ராணுவம். ஆர்மிலேயே வந்து பார்த்தோன்னா, கீழ இருக்கக்கூடிய அவங்கள துணை ராணுவப்படை அப்படிம்பாங்க. சரியா? பிஎஸ்எஃப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐடிபி சரிங்களா? அ இந்த மாரி சரி இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இந்த சிபிஓ அப்படிங்கிறதுல வந்து வரும். சிஹெச்எல் அதாவது இந்த பேஸ் 13 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, அதிலேயும் நெறைய சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் வந்து நெறைய இருக்குது. சரிங்களா? ஜிடி அப்படிங்கிறது அது வந்து வேற. இப்ப நான் வந்து சொல்றேன். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இது டிகிரி முடிச்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி 12த் அப்புறம் வந்து 10த் இது முடிச்சிருந்தா அது வந்து எழுதலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாளைக்கு வந்து இந்த 2டே வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சில இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி இந்த 4 எக்ஸாம் தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம டிஎன்பிசின்னு சொன்னோம் அப்டின்னா, நமக்கு வந்து 3 எக்ஸாம் நம்ம தெளிவா சொல்லிடலாம். 1 குரூப் 1, 2வது குரூப் 2 அப்புறம் குரூப் 4 சொல்லிடலாம். இந்த 3 தவிர மத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியறதில்ல. அந்த 3 எக்ஸாம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதே மாரி இங்க வந்து பார்த்தோன்னா, இந்த 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சரிங்களா? அதிலயும் குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த 3மே வந்து பார்த்தோன்னா, நல்லா எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இதுலயுமே இந்த 3ல இந்த எம்டிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நெறைய பேர் வந்து அப்ளை பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னு நான் வந்து சொல்றேன். ரைட்டா? இப்ப நம்ம வந்து டிஎன்பிசி நம்ம வந்து நெறைய பேர் வந்து படிச்சிருப்போம். நமக்கு வந்து தெரியும். டிஎன்பிசி வந்து தெரியுதோ இல்லையோ, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேங்களா? டிஎன்பிசி வந்து படிப்பாங்க. ஸோ, அப்புறம் அந்த டிஎன்பிசி படிக்காம கூட நெறைய பேர் வந்து இருப்பாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறதில்ல. ஏன்னா அப்டின்னா, இப்ப வட இந்தியக்காரங்க வந்து அதிகம் பேர் வந்து எழுதுறாங்க அப்டிங்கிற ஒரு காரணமா என்னன்னு தெரியல. ஆனா வட இந்தியக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சிருது. ரைட்டா? எல்லா ஒரு அவேர்னஸ் வந்து இருக்குது. இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து என்னென்ன போர்டு வந்திருக்குது, என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது அப்டிங்கிற எல்லாமே தெரியுது. அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸும் கூட இருக்குது. ஆனா, நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது இல்ல. சரியா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு தெரியுதும் கிடையாது. கேட்டா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு 1. 2வது வந்து பார்த்தோன்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து நெறையா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் வந்து சொல்றதுக்கு வந்து நெறையா ஏதாவது சேனல்ஸ் இல்ல. குறைவான சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனல்ஸும் கூட வந்து பார்த்தோன்னா, அவங்களோட கோர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணுங்க. என்னோட கோர்ஸ வந்து பை பண்ணுங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கு பணத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து செய்ற மாரி இருக்குது. ஸோ, அதனால வந்து அதுக்காகவும் ஸோ, அதுல வந்து அதெல்லாம் தவிர்க்கணும். ரைட்டா? இப்ப எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பணம் வந்து இருக்குமான்னு தெரியாது. ரைட்டா? ஸோ இருக்கிறவங்க பை பண்ணி வந்து பார்ப்பாங்க. இல்லாதவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ அதனால ஒரு கோர்ஸ்ல என்னலாம் குடுப்பாங்களோ, அந்த கோர்ஸ்ல குடுக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இப்ப நான் ஃப்ரீன்னு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணாலே அதுக்கு வேல்யூ இல்லாம போயிரும். ஸோ ஃப்ரீன்னு சொல்றத விட, மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சேனல், இந்த எஸ்எஸ்சி மாரி அப்படிங்கிற அந்த சேனல். சரிங்களா? நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த 4 எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தோன்னா, நம்ம வரிசையா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தர அடிப்படையில சரிங்களா? இது என்ன அந்த தரம் இருக்குது? அந்த தரத்தின் அடிப்படையில அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேல அந்த கஷ்டமா இருக்கிறது முதல்ல நம்ம வந்து சொல்லிருவோம். ரொம்ப ஈஸியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? இது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? சிஜிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சவங்க வந்து எழுதலாம். ஓகேவா? சிஹெச்எல் அப்படிங்கிற 12த் முடிச்சவங்க எழுதலாம். ஜிடிங்கிறது 10த் முடிச்சவங்க எழுதலாம். இந்த எம்டிஎஸ் அப்படிங்கிற 10த் முடிச்சவங்க எழுதலாம். சரியா? இது வந்து இந்த டஃப் லெவல் அடிப்படையில நான் சொல்றேன். இந்த எக்ஸாம் வந்து ஈஸி அப்படின்னு நான் வந்து சொல்லல. இந்த லாஸ்ட்டா சொல்லக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதிகம் பேர் எக்ஸாம் எழுத தான் செய்வாங்க. நான் ஏன் வந்து இப்படி வரிசையா நான் வந்து இப்படி வந்து குடுத்துருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அதாவது கடினமானதுல இருந்து கடினம் இல்லாதது சரிங்களா? இது கடினமானது. ரொம்ப இது வந்து கடினமானது. ஸோ அந்த கடினமானதுல இருந்து கடினம் இல்லாத கடைசி வந்து வச்சிருக்கேன். ரைட்டா? கடினம் இல்லாததுன்னா, கடினம் ரொம்ப கம்மி சரிங்களா? இப்ப இத எடுத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம விட ரொம்ப இது ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாம். ரைட்டா? அத நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி நான் ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்ப இதுல பாருங்க.
சிஜிஎல் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து டஃப் லெவல் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உள்ள வர்றீங்க எஸ்எஸ்சிக்குள்ள வரீங்க அப்படின்னா டேரெக்டாக அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் இதெல்லாம் வந்து டேரெக்டாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த எம்டிஎஸ் லெவல் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதினாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓ இப்படி வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வேணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போக கூட நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் சரிங்களா? சிஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சரிங்களா? டிகிரி குவாலிஃபிகேஷன் 80,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி அது கிடைக்கும். ஸோ 3ஆவது எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து இருக்கும். சரிங்களா? இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி சிஜிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி, குரூப் சி போஸ்ட் சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யுபிஎஸ்சி இருக்குது. யுபிஎஸ்சி கீழ இருக்கக்கூடிய யுபிஎஸ்சின்னு எடுத்துட்டோம்னா குரூப் ஏ போஸ்ட்ஸ். ஸோ அது கீழ இருக்கக்கூடிய குரூப் பி, குரூப் சி போஸ்டஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎல் அதாவது எஸ்எஸ்சில வந்து டாப் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த சிஜிஎல் மூலமா என்ன பண்றாங்க ஆள் எடுக்குறாங்க. ஸோ யுபிஎஸ்சிக்கு அடுத்துன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். குரூப் பி, குரூப் சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அதிகபட்சம் ஜெனரல்னு எடுத்துட்டோம்னா 30 சரிங்களா? ஓபிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 33. எஸ்சி, எஸ்டிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 35. மாற்றுத்திறனாளி எடுத்தோம்னா 40 சரிங்களா? அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு சரியா? கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸ் சரிங்களா? பிரிலிம்ஸ் எக்ஸாமு இங்கிலீஷ்ல வந்து இருக்கும் சரிங்களா? இது வந்து பிரிலிம்ஸா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து என்ன இருக்கும்? இருக்கும். ஹிந்திலாம் வேண்டாம் அப்படிங்கலாம் தெரியாது. இங்கிலீஷ்ல தான் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மார்க். என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போம். அதாவது மேத்ஸ் வந்து 25 கொஸ்டின், ரீசனிங் 25 கொஸ்டின், ஜிஎஸ் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் 25 கொஸ்டின். என்னடா இதுல இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. இது வந்து டஃப் லெவல் எக்ஸாம் தான். கஷ்டமா தான் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க. நான் கடைசியில இந்த வீடியோ கடைசியில நீங்க பார்க்குறப்போ, இங்கிலீஷ் இவ்வளோ தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் தெளிவா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நல்லா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது புரியும். ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. மேத்ஸ் வந்து 25 கொஸ்டின், ரீசனிங் 25 கொஸ்டின், ஜிஎஸ் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின். அப்போ இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து எத்தன மார்க் அப்படின்னா 2 மார்க். ஸோ அப்ப இந்த இருக்கு பாருங்க. 50, 50, 50, 50 மார்க் சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். நீங்க இந்த 200 மார்க்க நீங்க விட்டுருங்க. ரைட்டா? மொத்த கொஸ்டின் எவ்வளவு? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்புட்ன்னா 80 கொஸ்டின் போட்டா நீங்க இது பாஸ். சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நெகட்டிவ்னு கேட்டோம்னா, ஒரு கொஸ்டினுக்கு இந்த இருக்கு பாருங்க. 1/2 மார்க் நெகட்டிவ். ஒரு கொஸ்டின் நீங்க வந்து தப்பா போடாம கரெக்ட்டா நீங்க வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அதே நீங்க அந்த கொஸ்டின வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, 1 மார்க் கிடைக்காது. அந்த கொஸ்டின நீங்க தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1/2 மார்க் நீங்க எடுத்த மார்க்லேருந்து 1/2 மார்க் வந்து போயிரும். அதனால ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது சிஜிஎல் மோஸ்ட்டா நான் வந்து யாருக்கும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க சிஜிஎல் படிங்க அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிஜிஎல் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைடன்ஸோட ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் வேலை. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ, அத நம்ம கரெக்ட்டா வந்து கொண்டு வந்து கரெக்ட்டா குடுக்கணும். சரிங்களா? ஸோ தெளிவாவும் சொல்லணும். அது வந்து எளிதா இருக்கக்கூடியதாவும் இருக்கணும். ரைட்டா? அத தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம வந்து கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறோம். அதனால சிஜிஎல்ல இது வந்து நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். சிஜிஎல்ல நீங்க படிங்கன்னு சொல்லி நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஓரலா சொல்றேன். இத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா, இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இதுவுமே. ரைட்டா? நெகட்டிவ் மார்க் இங்க 1 மார்க். அதாவது இது வந்து எப்புட்ன்னா, மேத்ஸ் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் 45 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா 30, 30, 45, 25 மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, மொத்தம் 130 கொஸ்டின். 130 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? 107 கொஸ்டின் போட்டிருக்கணும். 107 கொஸ்டின் போட்டா உங்களுக்கு என்னது? இந்த மெயின்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். சரிங்களா? அதாவது பிரிலிம்ஸ், மெயின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல சொன்னோம் இல்லையா? அது மாரி பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படிங்கிறது இங்க கான்செப்ட் ஓகேங்களா? சரி ஓகே. இங்க எத்தன மார்க்ன்னு கேட்டோம்னா, இங்க வந்து 3 மார்க். இங்க பாருங்க 30 கொஸ்டினுக்கு 90 மார்க்கா? 30 கொஸ்டின் 90 மார்க்கா? 45 கொஸ்டின் 135 25 கொஸ்டினுக்கு 75 ஒரு கொஸ்டினுக்கு அப்ப எவ்வளவு? ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா 3 மார்க். சரிங்களா? மொத்தம் எத்தன கொஸ்டினு? 130 கொஸ்டினு. எத்தன கொஸ்டின் போட்டிருக்கணும்? 107 கொஸ்டின் போட்டா சாப்பு. சரிங்களா? அப்ப பாருங்க, இங்க 60 கொஸ்டின் இருக்கு. 60 நிமிஷம். இங்க 70 கொஸ்டின் இருக்கு. எத்தன நிமிஷம்? 60 நிமிஷம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த கம்ப்யூட்டர்ல வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன் தான். நீங்க பயப்பட வேண்டாம். அது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க தான் நமக்கு இதான் கட் ஆஃப் ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும். அதுல 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு 15 கொஸ்டின் நம்ம போட்டோம்னா குவாலிஃபைங். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து மெட்டீரியல்ஸ் அந்த அளவுக்கு நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, சஜெஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இது வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. கம்ப்யூட்டர் பேஸ்ட் 20 கொஸ்டின் இருக்கும். அதுல 15 கொஸ்டின் போட்டா குவாலிஃபைங். ஓகேவா? எவ்வளோ நிமிஷம்? 20 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இருக்கும். சரிங்களா? மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 3வது, 4வது வந்து பார்த்தீங்கன்னா டிவி. சரிங்களா? இது முடிச்சுட்டு அப்புறம் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ மறுபடியும் ஒருக்கா வேகமா வந்து ஸ்பீடா பார்த்துருமா? சிஜின்னு எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? பிரிலிம்ஸ் வந்து இருக்கும். பிரிலிம்ஸ்ல மொத்தம் 100 கொஸ்டினு. 100க்கு 80 போட்டா பாஸ். ஸோ அப்புறம் வந்து மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸ்ல வந்து அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இங்க வந்து பார்த்தோன்னா, மொத்தம் எத்தன கொஸ்டினு? மொத்தம் 130 கொஸ்டினு. அதுக்கு 107 போட்டா பாஸ். சரிங்களா? இங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், நெகட்டிவ் மார்க் 1 மார்க். ஓகே. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தோன்னா, மெடிக்கல் இருக்கும். அப்புறம் 4வது டிவி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இது நம்ம என்னன்னு சொல்லிட்டேன். சிஜிஎல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். இது யாருக்குமே நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இத வந்து விட்டுருங்க. ஓகே. ஸோ அப்புறம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் என்ன அப்படின்னா,
நம்ம வந்து மினிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா? சிஜிஎல் சொன்னேனா, அதாவது குரூப் பி குரூப் சி போஸ்ட் சொன்னேனா, அதுல குரூப் சி போஸ்ட் தான் இது சரிங்களா? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, லோவல் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து கிளர்க் ஜாப் தான் இது வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12த் முடிச்சிருந்தா போதும். ரூ. 40,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்டார்ட்டிங் மந்த் சேலரி வந்து கிடைக்கும். தமிழ்நாட்டுல வந்து இது வந்து வேலை இருக்கும். சரிங்களா? சிஹெச்எஸ்எல். ஓகே. சிஹெச்எஸ்எல் எழுதலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனா, கண்டிப்பா நம்ம வந்து இத வந்து கிளியர் பண்ணிறலாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ரைட்டா? அதுக்கு நான் வந்து என்னன்னு தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். இது எப்படின்னா, நல்லா படிக்கிறவங்க வந்து சிஹெச்எல் ஆல்ரெடி வந்து எனக்கு இங்கிலீஷ் எல்லாமே தெரியும். நல்லா நான் வந்து படிப்பேன். நான் வந்து மேத்ஸ், ரீசனிங் நல்லா வந்து போடுவேன். அப்படி இருக்கிறவங்க இந்த சிஹெச்எஸ்எல் எழுதுங்கன்னு நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். சிஜிஎல் நீங்க எடுத்த உடனே எழுத வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். சிஹெச்எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிறவங்க அதான் இப்ப நான் சொன்ன மாரி இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஜிஎஸ் நல்லா தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன். மேத்ஸ், ரீசனிங் நல்லா வந்து போடுவேன். டயத்துக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதலாம். இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப தான் ஸ்டார்ட்டிங்ல நான் வந்திருக்கிறேன். எனக்கு சிஹெச்எஸ்எல்னா எனக்கு வந்து எஸ்எஸ்சினால என்னன்னு தெரியாது. இன்னொன்னு என்ன மேத்ஸ், ரீசனிங் இதுவரைக்கும் நான் போடல. இப்ப தான் ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன் அப்படின்னா, இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் கூட நீங்க எழுத வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஈஸியா ஜாப் போறதுக்கு. இது வேண்டாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வேகமா சொல்லிடுறேன். 12த் முடிச்சிருக்கணும். 40,000 ஸ்டார்ட்டிங் சேலரி. தமிழ்நாட்டுல வந்து வேலை இருக்கும். சிஹெச்எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது சொல்றாங்க. ஓகேங்களா? குரூப் சி போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏஜ் என்ன இருக்கணும் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜெனரலா இருந்தா நீங்க 27 வயசு வரைக்கும் எழுதலாம். பிசியா இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் எழுதலாம். நான் ஓபிசி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓபிசினா என்ன அப்படின்னா, அந்த சிஜிஎல்ல ஓபிசின்னு சொல்லியிருப்பேன். அதாவது பிசி அப்படிங்கிறத நான் ஓபிசின்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேற எதுவும் நெனச்சுக்கிடாதீங்க. பிசியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம் எழுதலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் எழுதலாம். ஜெனரலா இருந்தீங்கன்னா 27 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். இங்கேயும் வந்து பார்த்தோன்னா, பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். இது நமக்கு வந்து பார்த்தோன்னா, நமக்கு அங்க எங்க சிஜிஎல்லே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ், மெயின்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தோன்னா, பிரிலிம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன அப்படின்னா, அங்க வந்து பார்த்தோன்னா, ஏன் நம்ம இந்த வரிசையா குடுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட்டு சிஜிஎல் கஷ்டமானதுல ஃபர்ஸ்ட்டு சிஜிஎல். 2வது வந்து அத விட கொஞ்சம் கஷ்டம் வந்து சிஹெச்எஸ்எல். அத விட குறைஞ்சது வந்து பார்த்தோன்னா, நமக்கு ஜிடி. அத விட குறைஞ்சது இந்த எம்பிஎஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, சிஜிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொன்னேன். இப்ப ஏன் அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்ல வச்சேன். ஏன் இத ஃபர்ஸ்ட் வைக்கல அப்டின்னா, சிஹெச்எஸ்ல இப்போ நமக்கு புரியுதா? சிஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எதுல இருக்கும்? இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா இது பிரிலிம்ஸ், மெயின்ஸும் தமிழ்லயே நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். 1/2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கேயும் அதே மாரி மேத்ஸ் வந்து 25 கொஸ்டின், ரீசனிங் வந்து 25 கொஸ்டின், ஜிஎஸ் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் 25 கொஸ்டின். மொத்தம் எத்தன கொஸ்டின் கேட்டா, மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்க 80 கொஸ்டின் போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? கட் ஆஃப் வந்து கிளியர் ஆயிரும். சரிங்களா? இதுக்கு எவ்வளோ நிமிஷம் 100 கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, 60 நிமிஷத்துல என்ன பண்ணணும்? 100 கொஸ்டின் வந்து போடணும். ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்க அப்டின்னா, 1/2 மார்க் வந்து போயிரும் அப்டிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? பிரிலிம்ஸ் இது வந்து தமிழ்ல தான் இருக்கும் சிஹெச்எஸ்எல். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 80 கொஸ்டின் ஒருக்கா போட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும்? இது வந்து பிரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகும். மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மார்க் நெகட்டிவ். நீங்க தப்பா ஒரு கொஸ்டின் போட்டீங்கன்னா, 1 மார்க் வந்து போயிரும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் இந்த 1 இந்த 2ல இதுல வந்து நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். தெளிவா பாருங்க. மேத்ஸ் வந்து 30 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின். சரிங்களா? மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் 60 நிமிஷம் சரிங்களா? மொத்தம் 60 கொஸ்டின் 60 நிமிஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 40 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து 20 கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் 60 நிமிஷம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸும், இங்கிலீஷும் சேர்த்து வந்து 100 ஆ சாரிங்க. அதாவது அங்க சிஜிஎல் இருக்கு இல்லையா? சிஜிஎல்ல ஜிஎஸும், இங்கிலீஷும் சேர்த்து நமக்கு 70 கொஸ்டின் இருந்துச்சு. 60 நிமிஷத்துல வந்து நம்ம எழுதணும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல்ல நமக்கு இங்க எப்படி இருக்குன்னா, ஜிஎஸும், இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 60 கொஸ்டின் தான். 60 நிமிஷத்துல என்ன பண்ணணும்? நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டஃப் லெவல் அடிப்படையில நான் வந்து வரிசைப்படுத்தியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ மொத்தம் இதுல வந்து பாருங்க. இந்த 60 அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இது ஒரு 60 மொத்தம் 120 120க்கு 120 நிமிஷம். இந்த 120 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ கொஸ்டின் எடுத்தா போதும்? 107 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த சிஹெச்எஸ்எல்லும் நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப ஸ்டார்ட்டிங் இப்ப தான் புதுசா வந்திருக்கேன். மேத்ஸ், ரீசனிங் தெரியாது, ஜிஎஸும் தெரியாது, கிராமரும் தெரியாது அப்படின்னா, நீங்க இது எழுத வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். சிஹெச்எஸ்எல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாருக்கும் நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இத வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிஜிஎல்லும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் இப்போ வந்து வரீங்கன்னா, சிஜிஎல் எழுத வேண்டாம், சிஹெச்எஸ்எல்லும் எழுத வேண்டாம். ஸோ மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின் மொத்தம் நான் வந்து சொல்லிட்டேன். 60 கொஸ்டின் 60 நிமிஷம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் 40 கொஸ்டின், இங்கிலீஷ் 20 கொஸ்டின் மொத்தம் சேர்த்தோம்னா 60 கொஸ்டின் 60 நிமிஷம். சரிங்களா? மொத்தம் சேர்த்தோம். இந்த இதில ஒரு 60 கொஸ்டின், இதில ஒரு 60 கொஸ்டின், அதில ஒரு 60 கொஸ்டின் மொத்தம் 120 கொஸ்டின். இதுக்கு வந்து 120 நிமிஷம். மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கணும் அப்படின்னா, 107 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா, அந்த சிஹெச்எஸ்எல் கிளியர் ஆகும். ஓகேங்களா? 107, 110 சரிங்களா? கட் ஆஃப் நான் சரியா சொல்லணும் அப்படின்னா 110 கொஸ்டின் நீங்க வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, சிஹெச்எஸ்எல் என்ன பண்ணலாம்? மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இந்த செக்ஷன் 3 இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்னது அப்படின்னு சொல்லி இந்த கரெக்ட்டா இது நீங்க நினச்சு பயப்பட வேண்டாம். இதில மொத்தம் ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஒரு 8 கொஸ்டின் போட்டாலே இது என்ன ஆகும்? கிளியர் ஆயிரும். சரிங்களா? இத நினச்சு நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நம்ம கோர்ஸ் வந்து போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்க அப்படின்னால என்ன பண்ணலாம்? இந்த கட் ஆஃப் வந்து என்ன பண்ணலாம்? நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். 15 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா, 15 மார்க். நீங்க மார்க்லாம் விட்டுருங்க. 15 கொஸ்டினுக்கு 15 நிமிஷம். சரிங்களா?
8 சரிங்களா? 15க்கு 8 கொஸ்டின் போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த டைப்பிங் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஐயோ டைப்பிங் இருக்குது, எனக்கு டைப்பிங் வந்து தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டைப் அடிக்க போகணும். அதாவது எப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், டைப் அடிக்க அப்போலேருந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது சரிங்களா? லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி ஜேஎஸ்1 சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த போஸ்ட்டுக்கு தான் ரைட்டா? எல்டிசி அதாவது இப்போ நீங்கள் பொதுவாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு 1 மந்த்து 2 மந்த்ஸ் ஒரு 3 மாதம் போயிருந்தீங்க அப்படிங்கிறப்போ இதில் வந்து டைப் வந்து இது பண்ணிடலாம் ஓகேங்களா? இந்த டைப்பை நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். அதனால் நீங்கள் அதை வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்புறம் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல என்ன இருக்கும், முதல்ல வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 100 கொஸ்டின். 100 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 80 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கணும் சரிங்களா? அடுத்து மெயின்ஸ் சரிங்களா? ப்ரிலிம்ஸ் சொல்லிட்டு அப்புறம் வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா தமிழில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின், மொத்தம் வந்து பார்த்தோன்னா இங்கே எத்தனை 120 கொஸ்டின் 107 போட்டிருந்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் அந்தளவுக்கு ஒரி பண்ண வேண்டாம் ரைட்டாக, இல்லைன்னே வச்சுக்குவாங்க. ஓகேவா? அது ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஓகே. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா? மொத்தம் வந்து 4 ஸ்டேஜுங்க, அவ்வளோதான் ரைட்டா? மொத்தம் 4 ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி அப்படிங்கிற அந்த எக்ஸாம். ஜிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ படை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த துணை ராணுவ படை அப்படிங்கிறத சொல்லலாம். அதில் சோல்ஜர்ஸாக இருக்கிறவங்க ஓகே, பிஎஸ்எஃப், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிஏஎஸ்எஃப், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிஆர்பிஎஃப் ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நிறையா வந்து இதெல்லாம் இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது சரிங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண ஒரு சோல்ஜர்ஸாக வந்து போகணும், ஒரு பிசியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஜிடி எக்ஸாம் எழுதுவாங்க சரிங்களா? இருக்கிறதே இது வந்து பல்க் வேகன்சி வந்து விடுவாங்க எஸ்எஸ்சியில் ஓகேங்களா? 10th முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செல்ட் 40,000 வந்து கிடைக்கும். ஸோ இதில் அதிகபட்சமாக வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து 23 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம் எழுதலாம். பிசி வந்து 26 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் வந்து எழுதலாம் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது அதாவது இதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவுமே நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா? இதில் வந்து நான் என்னென்னு நான் சொல்கிறேன் தெளிவாக. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று நடக்கும். அதாவது சிங்கிள் எக்ஸாம் தான், தமிழில் தான் வந்து இருக்கும் ரைட்டா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 20, ரீசனிங் 20, ஜிஎஸ் 20, இங்கிலீஷு ஒரு 20 கொஸ்டின் சரிங்களா? மொத்தம் சேர்த்து அப்படின்னா ஒரு 80 கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த 80க்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு 55 கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும் சரிங்களா? 55 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். 80 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் அப்படின்னு கேட்டால் 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 80 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணியிருக்கணும். ஆனால் 80 கொஸ்டின் முழுசு நீங்கள் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. 55 கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும், போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா மைனஸ் அதாவது 0.25 அதாவது என்ன அர்த்தம் 25 அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து போகும் சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் சில கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபிசிக்கல் இருக்கும், அடுத்து மெடிக்கல் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா? இவ்வளவும் இருக்குது. ஸோ இப்போ இதில் புரிஞ்சு உங்களுக்கு இது வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிங்கிள் எக்ஸாம் தான், தமிழில் இருக்கும். நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 சரிங்களா? நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரைட்டா? மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், இங்கிலீஷ் இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 20 கொஸ்டின் இருக்கும். 80 கொஸ்டின் மொத்தம் வரும். அந்த 80 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொஸ்டின் 55 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் ஓகேங்களா? ஸோ இது வந்து புரிஞ்சா சொன்னால் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் சரிங்களா? இப்படி வந்து நான் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ எம்டிஎஸ் அப்போ லாஸ்ட்டாக இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரைட்டா? எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், எம்டிஎஸ் வந்து பார்க்க போகிறோம். எம்டிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், தமிழ்நாட்டில் தான் வேலை இருக்கும். 30,000 ஸ்டார்டிங் மந்த் சேலரியே வந்து இருக்கும் சரிங்களா? ஓகே. ஸோ இது எந்த மாதிரி வேலை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் இந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்கம் டேக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா வாட்டர் சப்ளை மினிஸ்ட்ரிஸு நிறைய வந்து இருக்குது சரிங்களா? நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த குரூப் சி அதாவது குரூப் டிம்பாங்க சரிங்களா? குரூப் டி அப்படிங்கிற பணியாளர்கள் சரியா? அங்கே ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலை, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடிய ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டாக தான் வந்து இது இருக்கும் சரிங்களா? எம்டிஎஸ் அப்படிங்கிறது. ஆனால் 10th முடிச்சிருந்தாலே போதும், தமிழ்நாட்டில் தான் இது இருக்கும். தமிழ்நாட்டிலே வேலை இருக்குது சரிங்களா? சப்போஸ் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கணும், அந்த லெவலுக்கு நீங்கள் மார்க் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடகா இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு 3 ஸ்டேட்டில் 4 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க ஓகேங்களா? நீங்கள் நினச்சி வந்து ஒரி பண்ண மாட்டாங்க, நார்த் இந்தியாவில் போட்டுருவாங்க நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நார்த் இந்தியாவில் போடுறதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னா நீங்கள் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கீங்க, ஆனால் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நார்த் இந்தியாவில் கேட்பாங்க. உங்களுக்கு போன விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து போகலாம் ரைட்டா? இது எம்டிஎஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு தான் நீங்கள் வந்து படிங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து ஜட்ஜஸ் பண்ணுறேன் ஓகேங்களா? மற்ற எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க. எஸ்எஸ்சிக்குள்ளே இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்து படிக்க வேண்டிய எக்ஸாம் எம்டிஎஸ் தான் அப்படிங்கிறத சொல்வேன். ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது ஓகேங்களா? ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஒரு கரெக்டாக ஸோ அங்கிட்டும் கூட இல்லாமல் குறையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பண்ணலாம், எம்டிஎஸ் வந்து சொல்லலாம் சரிங்களா? இப்போ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 27 வயசு வரைக்கும் எழுத முடியும். பிசி அப்படிங்கிறது அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பார்ப்போம் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும் ரைட்டா? நல்லா பாருங்கள், கம்ப்யூட்டர் தான் எக்ஸாம் நடக்கும். ஒரே ஒரு ஸ்டேஜ் தான்,
ஓகேங்களா? கம்ப்யூட்டர் தான் நடக்கும். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதலாம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்கிறேங்கிறத மட்டும் பாருங்கள். எல்லாம் நம்ம எந்த இடத்துலலாம் பாருங்கள், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், அது டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சிலே மற்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் இல்லாமல் இருக்காது. மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். ஆனால் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமில் இந்த மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் படிக்கவே வேண்டாங்க. மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் வந்து படிக்கவே வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? மேக்ஸ் ரீசனிங் படிக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால், இந்த மேக்ஸ் ரீசனிங் இருக்கு இல்லையா? மேக்ஸ் ரீசனிங் மேக்ஸ் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு ரீசனிங் தெரியும். டிஎன்பிசியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இல்லை டிஎன்பிசிக்கே இப்போ தான் புதுசாக வந்திருக்கவங்களுக்கோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் காம்படிட்டிவ் ஃபீல்டு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரீசனிங்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரீசனிங்னா என்ன? இந்த மேக்ஸ் நீங்கள் படிக்க வேண்டாம். அதுக்கு பேர் இந்த ரீசனிங் மட்டும் பார்த்தா போதும். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. மேக்ஸை விட ரொம்ப ஈஸி. ஃபார்முலா கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2, 4, 6, 8 இதுக்கப்புறம் எந்த நம்பர் வரும்னு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 இருக்குது, 4 அப்புறம் 2 கூடி இருக்குது, அடுத்து 2 கூடி இருக்குது, அடுத்து 2 கூடி இருக்குது. அப்போது 8க்கு அடுத்து என்ன கூடணும்? அடுத்து 2 கூடணும். அப்போ 2 கூடனா என்ன வரும்? 10. ஸோ 10 தானே ஆன்சர் வரும். இப்படி தாங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ரீசனிங். சரிங்களா? ஸோ மேக்ஸை நீங்கள் விட்டுருங்க. மேக்ஸ் நீங்கள் படிக்க வேண்டாம். சரிங்களா? ரீசனிங். இப்போ மேக்ஸும் ரீசனிங் மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் வருது? 40 கொஸ்டின் வருது. அப்போது மேக்ஸ் எத்தனை? 20 வருது. ரீசனிங் 20 வருது. அப்போது மொத்தம் 40 கொஸ்டின் ஆச்சா? இந்த 40 கொஸ்டினுக்கு எவ்வளோ போட்டால் பாஸ்ன்னு கேட்டால் 12 கொஸ்டின் போட்டாலே, இந்த 40 கொஸ்டின் 12 கொஸ்டின் போட்டாலே பாஸ். இதில் நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டால் நெகட்டிவ் கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. கரெக்டாக? நெகட்டிவ் இங்கே இல்லை. அப்போ 40 கொஸ்டினுக்கு நீங்கள் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அதில் 12 கொஸ்டின் சரியாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ். அது சரியாக எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன். இப்போ மேக்ஸ் ரீசனிங் இருக்கா? மேக்ஸை வந்து விட்டுருங்க. மேக்ஸ் நீங்கள் படிக்க வேண்டாம். அந்த ரீசனிங் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 30 நிமிஷம் மேக்ஸ், அதாவது ரீசனிங். ஓகேங்களா? ரீசனிங் பாருங்கள். மேக்ஸை விட்டுருங்க. மேக்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம். சுத்தமாக பார்க்க வேண்டாம். மேக்ஸ் தெரியாதவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ரீசனிங்கை பாருங்கள். இந்த ரீசனிங் 40 கொஸ்டின், அதாவது 40ல் 20 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்? ரீசனிங் வந்து வரும். ஓகேங்களா? அந்த 20க்கு நீங்கள் ஒரு 8 கொஸ்டின் உங்களால் போட முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் ரீசனிங் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே 8 கொஸ்டின் போட முடியும். ரொம்ப ஈஸிங்க. அதான் புதுசாக என்ன சொல்ல, ஒரு 6ஆ படிக்கக்கூடிய 7ஆ படிக்கிறவனாலே என்ன பண்ண முடியும்? வந்து போட முடியும். இது 8ஆப்பில் வந்து என்எம்எஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அது வந்து டேலண்ட் எக்ஸாம்பாங்க. ஸோ அவங்க கூட என்ன போடக்கூடியது தான் இந்த ரீசனிங். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். ஈஸியாக என்ன பண்ணலாம்? 12 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 கொஸ்டின் இப்போ வந்து நீங்கள் இது ஜென்ரலுக்கு தான். சரிங்களா? ஜென்ரலாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தான் இது 12 கொஸ்டின் வந்து போடணும். இதே நீங்கள் பிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் 10 கொஸ்டின் போட்டாலே போதும். எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 8 கொஸ்டின் போட்டாலே போதும். இதுதான் உண்மை. ரைட்டாக? நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் போட்டாலே என்ன ஆகும்? குவாலிஃபைங் தான். சரிங்களா? அடுத்து ஜிஎஸ் இங்கிலீஷ் இதை மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. மேக்ஸ் ரீசனிங் துண்டாக மறந்துடுங்க. மேக்ஸ் ரீசனிங் கிடையாது. எம்டிஎஸ்னால் என்ன இருக்குது? ஜிஎஸும் இங்கிலீஷும் இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியவே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கிலீஷ் வந்து இந்த 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் படிப்பாங்க இல்லையா? நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வெர்புனா என்ன. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு இவங்க வந்து படிக்கக்கூடிய அந்த ஒரு கிராமர், அதாவது அதை நான் ஒன்று ப்ரொனவுன் நமக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இங்கிலீஷ். ரைட்டா? இது வந்து 10th லெவலு. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த 5ஆப்பு 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்புல இருக்கக்கூடிய அந்த லெவல் மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா வெளியில் இருந்துட்டு என்ன பார்த்து எனக்கு கஷ்டம் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிடுறேன். இது ரொம்ப ஒரு முட்டாள்தனம். உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து இது எனக்கு சரி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரி நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்குது. இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின், ஜிஎஸ் 25 கொஸ்டின். ஜிஎஸ் எனக்கு வராதுன்னு சொன்னால் ஆல்ரெடி டிஎன்பிசியில் இருக்கவங்களுக்கு ஜிஎஸ் ஓகே. இல்லை இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன், டிஎன்பிசிக்குள்ளே நான் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஜிஎஸ் வந்து ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு எங்கே படிக்கணும், என்ன சோர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்து சொல்கிறேன். ரைட்டா? ஜிஎஸ் வந்து நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதும். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜிஎஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஒரு 15 கொஸ்டின் ஜிஎஸ் வந்து போடுங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை 25 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு நான் ஈஸின்னு சொல்லி சொன்னேன். இப்போது படிக்காத ஒருத்தன் வந்து வர்றான், இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அப்போது அவனை வந்து நான் இங்கிலீஷ் கொஸ்டினை கொடுத்து நீ இதை போடுறான்னு சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான்? குறைஞ்சதே வந்து பார்த்தோன்னா ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின் என்ன பண்ணுவான்? அவன் போட்டுருவான். அதை நீங்கள் படித்து தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான இங்கிலீஷ் கிடையாது இல்லையா? ஈஸியான இங்கிலீஷ்னா அப்போ படித்து கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 25க்கு 25 உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களால் போட முடியும். சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின் வருது. ஜிஎஸ் வந்து பார்த்தோன்னா 25க்கு நீ என்ன பண்ணும்? 15 போடணும். இது ஒரு 25 மொத்தம் 40 கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை. மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்தா மொத்தம் 50 கொஸ்டின். 50க்கு நீங்கள் எத்தனை போடணும்? 40 கொஸ்டின் வந்து போடணும். மேக்ஸ் ரீசனிங்க்கு 40 கொஸ்டின் 45 நிமிஷம். சரிங்களா? மேக்ஸ் ரீசனிங்க்கு 40 கொஸ்டின் 45 நிமிஷம். ஸோ இதில் நெகட்டிவும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பொறுமையாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். 12 கொஸ்டின் போட்டாலே போதும். இது மேக்ஸ் ரீசனிங். அப்போ அப்படிப்பட்ட மேக்ஸ் ரீசனிங் நம்ம வந்து மறந்துடலாம். சரிங்களா? மேக்ஸ் ரீசனிங் இருக்குன்னே நீங்கள் வந்து மறந்துடுங்க. ஸோ ஜிஎஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களோட டார்கெட்டு. ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கும், இங்கிலீஷில் 25 இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தோன்னா எத்தனை கொஸ்டின்? 50 கொஸ்டின். 50 நீங்கள் எத்தனை போடணும்? 40 கொஸ்டின் வந்து போடணும். கரெக்டாக சொல்கிறேன். நெகட்டிவ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் நெகட்டிவ். அதாவது எத்தனை மார்க்? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா 3 மார்க் கிடைக்கும். ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு என்ன ஆகும்? மைனஸ் ஆகும்.
அதனால இது ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அதிகமான மார்க் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கொஸ்டின் தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். தப்பாக போட்டுறாதீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா அதை என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 மார்க் கிடைக்கும். மார்க்கை விட்டுருங்க. அந்த மார்க் எவ்வளோ மார்க் கிடைக்குன்னு விட்டுருங்க. தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது இந்த 50 கொஸ்டினுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். இதுக்கு அப்படி கிடையாது. 40 கொஸ்டினுக்கும் 40 கொஸ்டின் நீங்கள் போட்டுங்க. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தாங்க. ஸோ இதனால தான் சொன்னேன் எம்டிஎஸ் வந்து எவ்வளோ பெரிய இங்கே பாருங்கள் ஈஸி அப்படின்னு இங்கே பாருங்கள். எம்டிஎஸ் சிங்கிள் பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி நான் சொன்னேன் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா 40 கொஸ்டின் நீங்கள் ஒன்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது கூடுவாங்க. கூப்பிட்டு என்ன உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஸோ அதனால தான் இதை கடைசி நான் வந்து வச்சிருக்கேன். எவ்வளோ ஒரு ஈஸியான எக்ஸாம்ஸு, ஈஸியாக வந்து எல்லாரும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் வந்து இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணுறவங்க அதிகம் பேர் இருப்பாங்க. இந்த அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா முடியாது. நம்ம என்ன படிக்கணும், நம்ம ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோமா, நம்ம சிலபஸ் என்ன, ஜிஎஸ், இங்கிலீஷு. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா, இதை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தாலே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து 99% இருக்குது. சரிங்களா? இதை விட்டுட்டு மற்றவங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் மற்றவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இதை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பொதுவாக இருக்கக்கூடியதை வந்து பார்க்கலாம். சிஜிஎல்லு, சிஹெச்எஸ்எல்லு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜிடி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா எம்டிஎஸ். இதில் இந்த ஜிடியை விட்டுருங்க. சரிங்களா? இந்த ஜிடியை வந்து விட்டுருங்க. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த 3 எக்ஸாமே வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தான் என்ன இருக்கும், வேலை வந்து இருக்கும். சரிங்களா? மினிமம் ஏஜ் வந்து பார்த்தோன்னா 18 இருந்தால் போதும். அதிகபட்சம் நான் சொன்னது வந்து அந்தந்த இதுலேயும் நான் சொல்லியிருந்தேன். சரியா? மினிமம் ஏஜ் வந்து 18 இருந்தாலே போதுங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டால் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், வேலூர், தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. எஸ்எஸ் எக்ஸாம் பற்றி ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். எஸ்எஸ் எக்ஸாமில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்கிடக்கூடாது. அதில் குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் சொல்கிற மாதிரி வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்குது இல்லையா, குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரூப் 4க்குள்ளேயே வந்து போகிறாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதே மாதிரி இங்கே எஸ்எஸ்சின்னு இருக்குது. எஸ்எஸ்சியில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் எல்லா எக்ஸாமே நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே நீங்கள் போட்டு குழப்பாமல் நீங்கள் வந்து அதில் குறிப்பாக என்ன இருக்குது, சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஜிடின்னு சொல்கிறது கூட நீங்கள் விட்டுருங்கன்னா அது வந்து அதர் ஸ்டேட்டில் நமக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது விட்டுருங்க. சரிங்களா? சிஜிஎல், அப்புறம் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த 3 எக்ஸாமே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. இந்த 3 எக்ஸாம்லேயே வந்து பார்த்தோன்னா சிலபஸ் வந்து பார்த்தோன்னா சேம் தான். ரைட்டா? நல்லா பாருங்கள். நமக்கு வந்து மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிஎஸ்ஸு, அப்புறம் இங்கிலீஷு இந்த 4மே வந்து பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும். ரைட்டா? இந்த 4மே வந்து சேம் தான். அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் ரீசனிங் நல்லா நான் போடுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் படிங்க. நீங்கள் எல்லா எக்ஸாம்லையும் பொதுவாக படிங்க. மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும். சரிங்களா? இல்லை எனக்கு மேக்ஸ் ரீசனிங் சுத்தமாக வராது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்ஸையும் இங்கிலீஷையும் மட்டுமே நல்லா என்ன பண்ணுங்கள், நல்லா தரவு பண்ணிடுங்க. இது 2யும் மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எம்டிஎஸ் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். அதான் புதுசாக வர்றவங்க எனக்கு வந்து ஈஸியாக வரும். அது எனக்கு ரொம்ப அதாவது கஷ்டம் இல்லாத ஒரு எக்ஸாமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும். ரைட்டா? நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் பார்க்க வேண்டாம், மேக்ஸ் சுத்தமாக எனக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸை விட்டுருங்க. ரீசனிங் மட்டும் வந்து பார்த்தோன்னா சும்மா ஒரு 20 மினிட்ஸ். சரிங்களா? இது எப்படி அப்படின்னா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், மேக்ஸை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அதை மட்டுமே சும்மா ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரீசனிங்கில் வந்து 12 கொஸ்டின் போட்டாலே போதும். இல்லை 8 கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் சும்மா ஒரு திருப்புதல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 கொஸ்டின் இருக்குது, 20க்கு சும்மா 20 அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் ஒன்று உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 2 கொஸ்டின்லேருந்து 4 கொஸ்டின் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து அந்த மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபை ஆயிடலாம். அப்புறம் ஜிஎஸும் இங்கிலீஷும் தான். அதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட திறமையை வந்து காட்டணும். அதுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். சரிங்களா? அது எப்படி என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா ரிலேட்டடாக ஸோ எஸ்எஸ்சி ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா நிறைய தகவல் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே வந்து கிடைக்கும். ரைட்டாக? மற்ற இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து தமிழ்லேயே வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. கோச்சிங் கிளாஸ் போனால் தான் நம்ம வந்து கிளியர் பண்ணக்கூடிய அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த மனநிலை வந்து உடைக்கிற மாதிரி இது வந்து பார்த்தோன்னா இலவசம் ஃப்ரீன்னு சொல்லி இந்த சேனல் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இலவசம் ஃப்ரீன்னு சொன்னோம்னா அது வந்து அந்த மதிப்பு வந்து பார்த்தோன்னா என்ன வேல்யூ வந்து பார்த்தோன்னா குறையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் கிடைக்கணும், அந்த வேல்யூஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இப்போ அந்த கோச்சிங் போய் நம்ம வந்து பார்த்தா தெரியக்கூடிய அந்த ஒரு மனநிலை வந்து பார்த்தோன்னா அந்த ஐடியாஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் ஆகும்.